செல்வம் அவர்கள் யூடியூப் செல்வம் என்றாலே அனைவருக்குமே தெரியும். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய நாடகம் அதான் அதான் சொன்னாங்களே ஊர்காரங்க என்ன சொன்னாங்க? நம்ம ஆடுற நாடகம். என்ன நாடகம்? அதான் இப்ப நீங்க வேஷம் போட்டு வந்திருக்கீங்களா? அந்த நாடகம். வேஷம் போட்டு வந்திருக்கிறோம்ல, ஊருக்காரங்க சொன்னாங்கல்ல, அது என்ன நாடகம்? அதாங்க இப்ப நீங்க வந்திருக்கீங்களா, வேஷம் போட்டு ஆடுவீங்களா, ஊருக்காரங்க சொன்னாங்கல்ல, அதே நாடகம். கண்டாளா நீ சொல்றதுக்கு பதிலா நாங்களே சொல்லி அப்புறம் என்ன புண்டை கேக்குறேன்? செத்து போயிருங்க. எப்படியாவது நான் ஏதாவது பண்ணிடுறேன். ஒட்ட புள்ளைய பார்த்து பேசவே கூடாது. ஒட்ட புள்ளைய பார்த்து தான் பேசக்கூடாது. என்ன பண்ணு? ஏன் ஒண்ணு திருடிட்டு போயிடணும். இல்ல பஞ்சுதான் இருக்குது. தேவைப்பட்டார் அல்லது ஊர்வசியா வேடி சாபம் நாடகத்திலே யாரை விட்டு போட்டு போயிடும். என்ன கேட்டியா? எதுக்கு எதுக்கு இல்ல கேக்கலாம். என்ன ஊர் என்ன பேர் என்ன? என்னோட ஊரு திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. ஆமா. நீ கண்ணு திருவோடு.
படி இந்த வாயா இந்த வாயா நாங்கள் யார் என்று தெரியுமா? தெரியலையே. அந்த ரங்கத்து மாதங்கள் மச்சு சுந்தர வடிவலைக்கு மச்சு விழியலைக்கு என்ன முடி இங்கெல்லாம் இப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நீ எதுக்கு பாக்குற? நீ எதுக்குடா பாக்குற? அப்புறம் எதுக்கு உன் மயிறு காட்டுறாங்க? நான் உங்களை அண்ணனா பாக்குறேன். நானும் உன்னை தொங்கிச்சியாதான். அண்ணா நாங்கள் அண்ணன் போல் நடையானது நடந்தால் பின்னே சடை பூ போல குலுங்கும். அப்பேற்பட்ட எங்களுடைய பெயரானது என்னவென்று தெரியுமா? இதோ என்னுடைய பெயரோ மேனகை. மேனகை. ஆமா. ஓகே நெக்ஸ்ட் நவரு. அண்ணா கம் ஆன். அண்ணா எப்படி நுழைதுதான் இல்லையா? இல்ல நுழையல. இனிமேல தான் நுழைக்கலாம்னு பாக்குறேன். அன்பிலும் பாசத்திலும் சிறந்தவன் கூடிய என் பேரு திலோர்தமை துலோர்த்தம்மா. நெக்ஸ்ட் அம்மா நீங்க சித்ராங்கதை. ஓகே நெக்ஸ்ட் அண்ணா என்னுடைய பேரை கேட்டியா? அழகிலும் பண்பிலும் பாசத்திலும் சிறந்த பசுவிலைக்கு உச்சமில்லாத ரூபி அண்ணனோட நடக்க பின்னே தர குழுங்க வாழப்பூர்வமுள்ள சோழ குயிலை போல எனது பேரோ ரம்பை. ரம்பை. ஆமா பேர் என்ன மறந்து போச்சு. எல்லாம் 4 பேர் இப்படி வந்திருக்கீங்களே. தலத்தலனு கொலப்பலனு பப்பாளி பழமாட்ட காயாட்ட வந்திருக்கீங்களே. ஐயோ அண்ணா யாரு விட்டு ஓப்பா. அப்படியே ஒரு அடி அடிச்சா பல்லெல்லாம் சில்லற காசு மாதிரி கொண்டு போயிரு. ஜாக்கிரதை. ஒரு ஏத்துன்னு வச்சுக்கோயே வாய் வழியே 2 வெளியே வந்துரும். இவ இருக்கிற கூட பூதி உனக்கு என்னடா அப்படி அரிக்குது? அண்ணாப்ல பேசாதடா பையா. தெரியுமா? இருந்தாலும் நாங்க எப்படி பிறந்தவன் தெரியுமா? நான் பிறந்த இடத்தை காட்டவா? பாக்குறேன். வாடி சில்ற. Hey!
ஒரு புறம் ஒன்றாக சேர்ந்து தேவமிர்தம் கடைஞ்சாங்க. தேவமிர்தம் கடைய அந்த தேவமிர்தத்துல அப்சரஸ் கன்னிகள் 7 பேர் பிறந்தோம். அப்படி 7 பேர் பிறந்திருந்தாலும் எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? 12 வருடத்திற்கு ஒரு முறை குறிஞ்சி வளரானது பூக்கும். அப்படி குறிஞ்சி வளரானது பூத்தா தேவர் சபையில தேவரெல்லாம் ஒன்றாக கூட வேண்டும். அப்படி தேவரெல்லாம் ஒன்றாக கூடும்போது தேவர்களுக்கு முன்பதாக இந்த 7 பேரும் நடனமாடக்கூடிய வேலை எங்களுடைய வேலை. அப்படி ஆமா ஆட்டக்காரங்க சொல்ல போனா ஆமா எதுக்கு வந்த? நானா நான் ரெக்கார்டன்ஸ் பாக்க எதுக்கு வந்த சொல்லு. தேவேந்திர மன்ன ரெக்கார்டன்ஸ் பாக்கணுமா வர சொன்னாரு. அம்மா நடனத்தை பார்க்க வேண்டி தேவ மன்னர் அழைத்தாரா? அடியே நாங்க அக்கா தங்கை 6 பேர் இருக்கிறோம். இன்னும் என் தங்கையாகப்பட்ட அடியே யாரு ஊர்வசி அரண்மனையில இருக்கிறா, அவளை அதை சீக்கிரம் அழைத்து வா. போங்க எங்க அக்காவை சீக்கிரம் கூப்பிட்டு வா. ஓகே பாய். போடு.